வணக்கம். தனுசு ராசி நேயர்களுக்கான ஏப்ரல் மாத ராசி பலன்கள். வலிய சண்டைக்கு செல்வதை விரும்பாத தனுசு ராசி அன்பர்களே, ஏப்ரல் மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது ராசிநாதன் குரு 10ஆம் இடத்தில் வக்ர இயக்கத்தில் சஞ்சரிக்கிறார். அவரோடு சந்திரன் இணைந்து மாதம் தொடங்குகிறது. உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் சூரியன், புதன், சுக்கிரன் ஆகிய 3 கிரகங்களும் இணைந்து சஞ்சரித்து குருவால் பார்க்கப்படுகிறார்கள். எனவே சுகங்களும் சந்தோஷங்களும் அதிகரிக்கும், துணிவும் தன்னம்பிக்கையும் கூடும், உடல் நலம் சீராகி உன்னத பணிகளை மேற்கொள்வீர்கள். உள்ளத்தில் மகிழ்ச்சியும் இல்லத்தில் ஆதரவும் உருவாகும். 10இல் குரு இருப்பதால் பதவி மாற்றம் வரும் என்பது பொது நியதி. நல்ல பொறுப்பில் இருக்கிறோமே, அது மாறிவிடுமோ என்று அச்சப்பட வேண்டாம். குரு வக்ர இயக்கத்தில்தான் சஞ்சரிக்கிறார். எனவே இடமாற்றங்கள் வந்தாலும் அது இனிய மாற்றமாக இருக்கும், மேலும் எதிர்பார்த்த மாற்றமாகவும் இருக்கும். விருப்ப ஓய்வு பெற்றுக்கொண்டு சுயதொழில் செய்யலாமா என்று சிந்திப்பவர்களுக்கு அதற்கான நல்ல வாய்ப்புகள் வந்து சேரும். சுய ஜாதகத்தில் தசாபுத்தி பலம் பெற்றிருந்தால் துணிந்து தொழில் தொடங்கும் முயற்சியில் ஆர்வம் காட்டலாம். இல்லையில் மாற்றங்களை ஏற்றுக்கொண்டு பணிபுரிவது நல்லது. புதிய வாகனங்களை வாங்க எடுத்த முயற்சி வெற்றி பெறும். பயணங்கள் அதிகரிக்கும். குருவின் பார்வை குடும்பஸ்தானத்தில் பதிவது யோகம்தான். குடும்ப முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். முக்கிய புள்ளிகள் உங்கள் முன்னேற்றத்திற்கு வழிவகுத்து கொடுக்க முன்வருவர். மாற்று இனத்தவரின் ஒத்துழைப்பு கூடுதலாக கிடைக்கும். புதிய மருத்துவ சிகிச்சையால் கண் சம்பந்தப்பட்ட தொல்லைகள் அகலும். 7.5 சனியில் விரய சனியின் ஆதிக்கம் இருப்பதால் எதையும் செய்ய தொடங்கும் முன் சிந்தித்து முடிவெடுங்கள். உச்சரிக்கும் சொற்களில் உஷாராக இருந்தால் பிரச்சனைகளை தவிர்க்கலாம். அத்தியாவசிய பொருட்களை வாங்கி மகிழ்வதன் மூலம் அதிக விரயத்தை தவிர்க்கலாம். முருகப்பெருமானை வழிபடுவது சிறப்பு. உங்கள் ராசிக்கு 7, 10க்கு அதிபதியானவர் புதன். சப்தமாதிபதியாகவும் தொழில்ஸ்தானாதிபதியாகவும் விளங்கும் புதன் மேசராசிக்கு செல்கிறார். அங்குள்ள பஞ்சமாதிபதி செவ்வாயுடன் இணைகிறார். இந்த நேரத்தில் பிள்ளைகளின் கல்யாண கனவுகளை நனவாக்க எடுத்த முயற்சி வெற்றி பெறும். மீண்டும் புதன் மீனத்திற்கே வக்ரமாக செல்கிறார். எனவே உத்தியோகத்தில் சக பணியாளர்களால் ஏற்பட்ட தொல்லைகள் அகலும். கூடுதல் பொறுப்புகள் கிடைக்கும். அரசியல் மற்றும் பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு பழைய பொறுப்புகளில் இருந்து விடுவிக்கப்பட்ட புதிய பொறுப்புகள் வந்து சேரலாம். வெளிநாட்டில் இருந்து வரும் அழைப்புகளை யோசித்து ஏற்றுக்கொள்வது நல்லது. உங்கள் ராசிக்கு 2, 3 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சனி. தனாதிபதி மற்றும் சகாயஸ்தானாதிபதி என்று அழைக்கப்படும் சனி ஏப்ரல் விருச்சகத்தில் வக்ரம் பெறுகிறார். எனவே பண வரவில் சற்று தடை ஏற்படலாம். உதவி செய்வதாக சொன்னவர் கடைசி நேரத்தில் கையை விரிப்பார்கள். புது முயற்சிகளில் ஈடுபட இயலாத சூழ்நிலை உருவாகும். உங்கள் ராசிக்கு பஞ்சம விரையாதிபதியானவர் செவ்வாய். அவர் ஏப்ரல் ரிஷபத்திற்கு செல்கிறார். 12ஆம் இடத்திற்கு அதிபதியானவர் 6ஆம் இடத்திற்கு வரும் பொழுது விபரீத ராஜயோக அடிப்படையில் சில மாற்றங்கள் உருவாகும். வரும் மாற்றங்களை ஏற்றுக்கொள்வது நல்லது. குறிப்பாக உத்தியோகம் தொழிலில் எதிர்பார்க்காத திருப்பங்கள் ஏற்படும். பணி நிரந்தரம் பற்றிய செய்தி வந்து சேரும். வியாழந்தோறும் விரதமிருந்து குரு தட்சிணாமூர்த்தியை முல்லைப்பூ மாலை சூட்டி குரு கவசம் பாடி வழிபட்டு வருவது நல்லது. இறை வழிபாடு வியாழந்தோறும் குரு வழிபாடு. வளர்ச்சி தரும் நாட்கள் ஏப்ரல் 15, 16, 24, 25, 28, 29. மகிழ்ச்சி தரும் வண்ணம் பொன்னிற மஞ்சள். மேலும் விவரங்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.